ஃபேனி கிராஸ்பி. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஃபேனி கிராஸ்பி. இவருடைய காலம் 1820 முதல் 1915 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா. இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா. 8000 பாடல்கள் ஒருவரே எழுதியுள்ளார். அவரோ கண் பார்வையற்றவர். இரவும் பகலும் தேவனை புகழ்ந்து பாடுவதையே தன் நோக்கமாக கொண்ட ஃபேனி கிராஸ்பி என்பவரே அவர். சிறு பிராயத்தில் கண் மருத்துவர் ஒருவர் அளித்த தவறான சிகிச்சையினால் கண் பார்வையை இழந்தார் ஃபேனி. இந்நிகழ்ச்சியினால் அவர் ஒருபோதும் வருத்தப்படவோ கலங்கவோ இல்லை. கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையால் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார். கவிநயத்தோடு கவிதைகளை எழுதும் வரத்தை சிறு வயதிலேயே பெற்றதால் அத்திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வழியில் நடந்தாலும் ஆற்றலும் இவருக்கு நிறைவாக காணப்பட்டதால் தன் பணிகளிலெல்லாம் சிறந்து விளங்கினார். பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டே பாடல்களை எழுத ஆரம்பித்தார். இவர் பாடல்களால் அநேகர் பொய்யை மறந்தனர், மெய்யை பற்றி கொண்டனர். இவர் பாடல்களை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டனர். வாழ்வில் வழி தெரியாது திகைத்தவர்களுக்கு ஃபேனியின் பாடல்கள் வழிகாட்டும்படியாக அமைந்தது. புது உற்சாகத்தால் நிறைந்து புது வாழ்வை வாழ தொடங்கினார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புகழ்பெற்ற பிரசங்கியாராக கருதப்பட்டார். உயிர்மீட்சி கூட்டங்கள் அனைத்திலும் ஆராதனைகளிலும் இவரது பாடல்கள் பாடப்பட்டன. போற்றும் போற்றும், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் போன்ற காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த ஏதுவாக அமைகின்றது. பிரியமானவர்களே, குறைகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடே இருக்கின்றார். ஃபேனி கிராஸ்பி அவர்கள் இவ்விதமாய் சொல்கிறார்: நான் மோட்சத்திற்கு சென்றவுடன் என் முதற் பார்வை என் இரட்சகரின் முகத்தையே பார்க்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்பு மகள் ஃபேனி கிராஸ்பி, இவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது தெரியுமா? பிறப்பிலே நல்ல கண் பார்வை உடையவராகத்தான் இருந்தார். சிறு வயதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையின் தவறுதலினாலே கண் பார்வையை இழந்தார். வாழ்நாள் முழுவதும் கண் பார்வையற்றவராக அவர் வாழ்ந்தாலும் அநேகருடைய வாழ்வில் கண்களை திறந்தார். ஆம், பொய் வாழ்வின் இருளை விட்டு மெய் வாழ்வின் வெளிச்சத்தை காணச் செய்தார். பார்வையுள்ள நாமே இதுவரைக்கும் 8000 பாடல்களை பாடி இருப்போமா என்றால் சந்தேகம்தான். நாம் எழுதவில்லை என்றாலும் எழுதிய பாடல்களையே நாம் இவ்வளவு பாடியிருக்க முடியாது. ஆனால் இவர் 8000 பாடல்களை பார்வையற்ற நிலையில் எழுதியிருக்கிறார் என்றார். கிறிஸ்துவுக்குள் இவருடைய ஜீவியம் எவ்வளவு உயர்வாக உண்மையாக இருந்திருக்கும் என்பதை இது விளக்குகின்றது. குறைகள் இந்த உலகத்தின் வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு தடையாக ஒருபோதும் இருக்க முடியாது. கிறிஸ்து இல்லை என்றால்தான் நாம் வாழ்வில் வளர்வதற்கு முன்னேறுவதற்கு தடைகள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்பு சகோதரி ஃபேனி கிராஸ்பி அவருடைய ஊழியம் மகிமையாய் நிறைவேறி இருக்கிறது. அவர் சொல்கிறார்: நான் மோட்சத்திற்கு செல்வேன், அங்கே என் கண்களால் இயேசுவின் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம் சரீரத்தில் எந்த குறைபாடு இருந்தாலும், அவயவங்களில் குறைபாடுகள் இருந்தாலும், நாம் மறுரூபமாக்கப்படும் போது இயேசுவை போல இருப்போமா? ஆம், நம்முடைய அவயவங்களெல்லாம் பூரணமாக்கப்படும். இயேசுவை போலவே முழுமை பெற்றவர்களாகத்தான் நாம் மறுமையில் பிரவேசிக்கப் போகிறோம். அந்த நிச்சயத்தை தான் இவர் இங்கே இப்படியாக சொல்கிறார்: இந்த உலகத்தில்தான் நான் கண் பார்வையற்றவள், ஆனால் மோட்சத்தில் நான் இயேசுவை போல மாறியிருப்பேன். என் கண்கள் இரட்சகரை பார்க்கும் என்று அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் சரீர அவயவங்களில் குறைபாடு உள்ள பிள்ளைகள் மனதளவில் குறைபாடு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கின்றதா? இந்த உலகத்தின் குறைபாடு இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை போல மாறிவிடுவோம். அந்த உன்னத வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.